ஸோ நம்ம இன்றைக்கி மெடிடேஷன் என்னென்னா, நீங்கள் உங்களோட பெஸ்ட் வெர்ஷன் நீங்கள் எப்படிலாம் இன்னைக்கு எப்படிலாம் உங்களோட பெஸ்ட் வெர்ஷன் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களே இன்னொரு உலகத்தில் மீட் பண்ண போகிறீங்க. அந்த பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு ஜஸ்ட்டு அவங்க முன்னாடி உட்காந்து ஏதாவது ஒரு கொஸ்டின், இப்போது நான் உங்கள் இடத்துக்கு வரணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ கேட்டுட்டு அவங்களோட நீங்கள் merge ஆகிறத, எனர்ஜி merge ஆகும்ல, அந்த மாதிரி படத்துலலாம் காமிப்பாங்கள்ல, நீங்கள் அப்படியே அந்த merge ஆகி அந்த எனர்ஜியை உங்களுக்குள்ளே எடுத்துட்டு அந்த உலகத்துலேருந்து திருப்பி நம்ம உலகத்துக்கு வந்துடுறீங்க. சரியா? ஸோ அப்போது அந்த பெட்டர் வெர்ஷனுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கரியர் வைஸ் அவங்க எப்படி இருப்பாங்க, ஓகேவா? ரிலேஷன்ஷிப்ஸில் அவங்க எப்படி இருப்பாங்க, சோஷியலாக அவங்க எப்படி இருப்பாங்க. சரியா? இது எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல அந்த எனர்ஜி உள்ளே போகும்போது அது எல்லாமே உங்களுக்குள்ளே போகணும். சரியா? அதே மாதிரி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, எத்தனை குழந்தைங்க, ஓகேவா, எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்க வீடு எப்படி இருந்தது, இது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துட்டு எனர்ஜியோட merge ஆகி திருப்பி அதுக்கு வந்துடுறீங்க. சரியா? அதான் 3, 2, 1. 45 டிகிரிஸா சென்டர் ஆஃப் ஐப்ரோஸ் பாருங்க. Close your eyes and watch your breath for 1 minute. நம்ம மெடிடேஷன் ஆரம்பிக்கலாம். மூக்கு வழியா மூச்சிலுங்க, வாய் வழியா விடுங்க. மூக்கு வழியா மூச்சிலுங்க, வாய் வழியா விடுங்க. இன்னொரு முறை மூக்கு வழியா மூச்சிலுங்க, வாய் வழியா விடுங்க. உங்க கண்ணு முன்னாடி ஒரு டிவி இருக்கு. அந்த டிவியில் 3 3 3 எப்பெல்லாம் நம்பர் 3 நீங்கள் பார்க்குறீங்களோ நினைக்கிறீங்களோ அப்போ உங்கள் உடம்பு ரிலாக்ஸ் ஆகும். எந்த வித சத்தமும் உங்கள் தியானத்தை குலைக்காது. சத்தம் உங்கள் தியானத்தை ஆழ்ந்த நிலையில் வைக்கும். உங்கள் தலையை, நெத்தியை, புருவங்களை, கண்களை, மூக்க, கண்ணத்தை, வாயை, தாடைய, காதை, கழுத்தை ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்க தோள்பட்டைய, முதுக, கைகளை நேராக்குங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்க நெஞ்ச, வயிறை, இடுப்பை, தொடைகளை, முட்டிய, கால்களை, பாதத்தை ரிலாக்ஸ் பண்ணுங்க. மூக்கு வழியா மூச்சிலுங்க, வாய் வழியா விடுங்க. மூக்கு வழியா மூச்சிலுங்க, வாய் வழியா விடுங்க. இன்னொரு முறை மூக்கு வழியா மூச்சிலுங்க, வாய் வழியா விடுங்க. உங்க கண்ணு முன்னாடி இருக்க டிவியில் நம்பர் 2 3 தடவை பாருங்க. 2 2 2. எப்பெல்லாம் நம்பர் 2 நீங்க பார்க்குறீங்களோ நினைக்கிறீங்களோ அப்போ உங்கள் மனசு
எந்தவித சத்தமும் உங்கள் தியானத்தை குலைக்காது. சத்தம் உங்கள் தியானத்தை ஆழ்ந்த நிலையில் வைக்கும். நீங்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான அழகான ரம்யமான ஒரு இடத்துல இருக்கீங்க. அந்த இடத்த சுற்றி பாருங்க. அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அங்கே இருக்க நிறங்களை பாருங்க. அங்கே உங்க கூட யார் இருக்காங்கன்னு கவனிங்க. அங்கே என்ன மாதிரி சத்தம் கேட்குதுன்னு கவனிங்க. அந்த இடத்தோட வாசனை நுகருங்க. உங்க வாயில என்ன டேஸ்ட் தெரியுதுன்னு பாருங்க. இப்ப இதமா சில்லுன்னு தென்றல் காற்று வந்து உங்க முகத்துல படுது, கைகள்ல படுது, உங்க உடம்ப வருடிட்டு போகுது. இப்போ உங்க மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. எப்பெல்லாம் நம்ம ரெண்டை நீங்க பாக்குறீங்களோன்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்க மைண்ட் இந்த அளவுக்கு ரிலாக்ஸ் ஆகும். இல்லை இதை விட அதிகமாகவே ரிலாக்ஸ் ஆகும். உங்க வழியா மூச்சுலுங்க, வாய் வழியா விடுங்க. உங்க வழியா மூச்சுலுங்க, வாய் வழியா விடுங்க. இன்னொரு முறை மூக்கு வழியா மூச்சுலுங்க, வாய் வழியா விடுங்க. உங்க கண்ணு முன்னாடி இருக்க டிவியில நம்பர் 1 3 தடவை பாருங்க. 1 1 1. எப்பெல்லாம் நம்பர் 1 நீங்க பாக்குறீங்களோன்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க ஆழமான தியானத்துல இருப்பீங்க. நான் 1லேருந்து 10 எண்ணுவேன். 10 எண்ணும் போது நீங்க மிக 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 ஆழமான தியானத்துல இருப்பீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்க இப்போ மிக 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 ஆழமான தியானத்துல இருக்கீங்க. இப்போ நீங்க உங்க வீட்டில் ஒரு படி இருக்கு. அந்த படியிலேருந்து இறங்கி வரீங்க. அங்கேருந்து ஒரு டோர் வருது. அந்த டோரை திறந்து வெளியில வரீங்க. அங்கே ஒரு ரெட் கார்பெட் போட்டிருக்கு. அந்த கார்பெட் வழியா ஒரு பெரிய டோருக்கு அது கொண்டு போய் விடுது உங்களை. அந்த டோரை டச் பண்றீங்க, அது ஓப்பன் ஆகுது. இப்போ அந்த இடத்துல போய் நிற்கிறீங்க. அங்கே பார்த்தா எந்த பக்கம் திரும்பினாலும் வானத்தில் பால் பறக்கிற மாதிரி எர்த் 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 எல்லா இடத்துலையும் எர்த் இருக்கு. சுற்றி எந்த பக்கம் திரும்பினாலும் 360 டிகிரியில் உங்களை சுற்றி நிறைய பூமி இருக்கு. இப்போ அந்த பூமியில் ஒரு பூமியை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. உங்கள் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அது இருக்கு. ஏதாவது ஒரு பூமியை சூஸ் பண்ணுங்க. ரைட், லெஃப்ட், ஃப்ரண்ட், பேக், ஏதாவது ஒரு இடத்துல. இப்போ அங்கே ஒரு ஸ்பேஸ் ஷிப் வருது. அதில் ஏறிங்க. அது கரெக்டாக எந்த பூமியை சூஸ் பண்ணீங்களோ அங்கே கொண்டு போய் உங்களை விடுது. இப்போ அந்த பூமியில் உங்களை மாதிரியே ஒருத்தவங்க இருக்காங்க. கரெக்டாக உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு போய் நிற்கிது. இப்போ நீங்கள் வெளியில இருந்து அந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறீங்க. அது எந்த மாதிரியான வீடு? வெளியில இருந்து பார்க்க அது எப்படி இருக்கு? சுற்றி என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆறீங்க. அந்த வீட்டோட வாசல்ல உங்களை மாதிரி ஒருத்தவங்க நிக்கிறாங்க. அப்படியே நீங்க தான். அவங்க எப்படி உங்களை வெல்கம் பண்றாங்கன்னு பாருங்க.
நீங்கள் 2 பேரும் ஒரு ப்ரைவேட்டான பிளேஸில் உட்காந்துருக்கீங்க. அவங்கள பார்த்தோன்னே உங்களோட எமோஷன்ஸ் என்னன்னு பாருங்க. அவங்கள நீங்கள் கட்டி பிடிச்சிக்கிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் எமோஷன்ஸ் ஸ்டேபிள் ஆனதும் அங்கே உட்காடுறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவங்கள மாதிரி வர்றதுக்கு என்ன 3 விஷயம் பண்ணணும்னு கேளுங்க. டேக் யூர் டைம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க. இப்போ அவங்க சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்கள திரும்பவும் பக்கத்தில் போய் கட்டி பிடிக்கிறீங்க. இப்போ அவங்களுக்குள்ளே இருக்க எனர்ஜி அப்படியே உங்கள் பாடியில் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபீல் பண்ணுறீங்க. அவங்கள மாதிரியே கான்ஃபிடென்ட்டாக, பவர்ஃபுல்லாக, ஸ்ட்ராங்காக, ஃபெமினைனாக, டிவைனாக இருக்க எல்லா எனர்ஜியும் உங்களுக்கு ஒரு காப்பியாக எடுத்துக்கிறீங்க. உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ஸை ஃபீல் பண்ணுறீங்க. அந்த ஸ்ட்ரென்த்தை ஃபீல் பண்ணுறீங்க. அந்த பவரை ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் ரொம்ப டிவைனாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ பொறுமையாக அவங்களுக்கு குட் பை சொல்கிறீங்க. திரும்ப எப்போல்லாம் எனக்கு டவுட் இருக்கோ நான் வரேன்னு சொல்லிவிட்டு பொறுமையாக அந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. நீங்கள் எந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வந்தீங்களோ அதே ஸ்பேஸ்ஷிப்பில் ஏறுறீங்க. அது உங்களை அந்த பெரிய டோர்கிட்ட கொண்டு வந்து விடுது. இப்போ டோரை விட்டு வெளியே வந்துட்டீங்க. உங்கள் வீட்டோட டோர்கிட்ட வந்துட்டீங்க. நீங்கள் எந்த படிக்கிட்டேருந்து ஆரம்பிச்சிங்களோ அதே படிக்கிட்ட போயிட்டீங்க. மூக்கொல்லியாக மூச்சிலுங்க. சக்தியால் உடம்பை நிரப்புங்க. நல்ல எண்ணங்களால் நிரப்புங்க. ஒளியால் நிரப்புங்க. அந்த ஒளி உங்களை சுற்றி பரவுறதை பாருங்கள். வாய் வழியாக உங்களோட கஷ்டம், கவலை, துன்பம், பிரச்சனை, உடல் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே அனுப்புங்க. அது ஆழமாக மண்ணுக்குள்ளே போய் புதையிறத பாருங்கள். மூக்கொல்லியாக மூச்சிலுங்க. சக்தியால் உடம்பு நிரப்புங்க. நல்ல எண்ணங்களால் நிரப்புங்க. ஒளியால் நிரப்புங்க. அந்த ஒளி உங்களை சுற்றி பரவுறதை பாருங்கள். வாய் வழியாக உங்களோட கஷ்டம், கவலை, துன்பம், பிரச்சனை, உடல் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே அனுப்புங்க. அது ஆழமாக மண்ணுக்குள்ளே போய் புதையிறத பாருங்கள். இன்னொரு முறை மூக்கொல்லியாக மூச்சிலுங்க. சக்தியால் உடம்பு நிரப்புங்க. நல்ல எண்ணங்களால் நிரப்புங்க. ஒளியால் நிரப்புங்க. அந்த ஒளி உங்களை சுற்றி பரவுறதை பாருங்கள். வாய் வழியாக உங்களோட கஷ்டம், கவலை, துன்பம், பிரச்சனை, உடல் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே அனுப்புங்க. அது ஆழமாக மண்ணுக்குள்ளே போய் புதையிறத பாருங்கள். நான் 1லேருந்து 5 எண்ணுவேன். 3 எண்ணும்போது மெதுவாக கண்களை திறந்து உள்ளங்காய் பாருங்கள். 5 எண்ணும்போது விரல் நுனிகளை எடுத்து கண்ணில் வச்சுக்கோங்க. நான் சொல்லுங்க. 1 2 3 மெதுவாக கண்களை திறந்து உள்ளங்காய் பாருங்கள். 4 5 விரல் நுனிகளை எடுத்து கண்ணில் வச்சுக்கோங்க. எவ்ரிடே இன் எவ்ரி வே மை லைஃப் இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். எப்படி இருந்தது? பார்க்க முடிஞ்சதா?